அதாவது மேலே வந்து 12வது டேர்னில் வந்து 13வது டேர்னில் வந்து வண்டி டமார்னு ஒரு சவுண்டு கேட்டது. சவுண்டு கேட்டோன்னே திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா வண்டி கீழே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 150 அடி பள்ளம் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து கீழே போய் இன்ஃபார்ம் பண்ணோன்னா உடனே தீயணைப்புத்துறை, காவல்துறையெல்லாம் உடனே வந்துட்டாங்க. வண்டியில் கிட்டத்தட்ட எடுத்தவங்க ஒரு 50லேருந்து 55 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. பிரைவேட் பஸ்ஸுங்க அஸ்யூஷுவல் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் போவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடந்தது, வண்டியில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால வண்டி ரைட் சைடு கார்னரில் அடிபட்டு கீழே வந்தது. ரொம்ப கொடூரமான காட்சிகளாக தான் இருந்தது. மரண ஓலை சத்தத்தில் எல்லாம் அழுது கதறிட்டு இருக்கிற சத்தம், எல்லாருமே அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு சில டவரில் வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிது. கீழே போகிறவங்க, வண்டியில் வந்தவங்க இவங்ககிட்டலாம் சொல்லி வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் வந்தது. சுத்தமாக இங்கே டவர் கிடைக்காது. பொதுமக்கள் வந்துட்டு இருக்க டைம்லேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் உதவி பண்ணி எடுத்து கொடுத்தோம் வெளியே. ஆட்டோ டிரைவருங்க, டாக்ஸி டிரைவருங்க, இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஒரு டேமேஜான நிலைமையில இருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் தண்ணி கொடுத்து அவங்கள மேலே ஏற்றி ரொம்ப பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்தாங்க. எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி இருக்குங்க. பஸ் உருண்டுருச்சு. கவுர் கட்டி தான் எல்லாத்தையும் இழுத்துருக்கு. கவுர் கட்டி தான் கார்த்திக்குங்க கட்டி எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து நிறைய ஏற்காடுலேருந்து நிறைய இளைஞர்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா ரொம்ப அவங்களே ரொம்ப சிரமப்பட்டு தான் ரொம்ப இறங்கி ரொம்ப கொடூரமான விஷயங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக அந்த ஐயோ அப்பான்ற அந்த ஓலசத்தெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப கொடூரம், பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சுங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத்துறை, போலீஸு, கலெக்டரு, எல்லா துறையிலும் டாக்டர்ஸு, அது இல்லாமல் இங்கே டாக்ஸி, ஆட்டோ டிரைவருங்க எல்லாமே டோட்டலாக வந்து அவங்களுடைய ஹெல்ப் மூலியமாக தான், அனைவருடைய ஒத்துழைப்பு மூலியம் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வந்து கவுர் கட்டி ஒவ்வொன்றா இழுத்து கொண்டு வந்து வண்டியில் ஏற்றி ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம் சார். இல்லை, நாங்கள் வந்து இப்போ ஏற்காட்டிலேருந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பஸ்ஸு கவுந்துருச்சு, நம்மளுக்கு வந்து 13வது டர்ன்லேருந்து 11வது டர்னில் வந்து பஸ்ஸு விழுந்துருச்சு. இதில் வர்றவங்க எல்லாமே கூலி தொழிலாளர்கள். ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு சேலம் போகிறவங்க, சேலத்துலேருந்து காலையில் இந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. 10:30 மணிக்கு ஈவினிங் போவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பஸ்ஸு வந்து அதிக கூட்டம், அதிக ரஸ்ஸு, ஒரு 80 டிக்கெட் பக்கம் ஏற்றிட்டு வராங்க. அந்த மாதிரி வர்றப்போ அந்த டர்ன் வந்து டிரைவர் கட்டுப்பாட்டை மீறி கீழே விழுந்துருச்சுங்க. 150 அடி பள்ளத்துக்கு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் தெரிவித்து ஒவ்வொருத்தராக சேலத்துலேருந்து வரவங்களாம் தகவல் சொல்லி போலீஸு, கலெக்டர் வரைக்குமே இந்த நேரத்தில் இங்கே வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. இதில் ஏற்காட்டில் இருக்க பொதுமக்கள், ஆட்டோ டிரைவர்ஸு அனைவருமே அனைத்து பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாடிங்கெலாம் எடுத்து இப்போ அனுப்பியிருக்கோங்க. இது வரைக்கும் போயிருப்பாங்க ஒரு 20 பேர்த்துக்கு மேலே காயமாகி போயிருக்காங்க. டெத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10 பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. முழு டீட்டெயில் நாளைக்கு தானே தெரியும். பஸ்ஸு உருண்டுருச்சுங்க. மேலேருந்து டர்னிங்லேருந்து ஒடிச்சுக்கிட்டு நேராக வந்துருச்சுங்க. இந்த டர்ன்லேருந்து அடுத்த டர்னுக்கு கீழே மூவ் ஆயிடுச்சுங்க.